ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனா டிவி. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, நம்ம சர்வீஸுக்கு யூஸ் பண்ணுற மல்டிமீட்டரை பேட்ரி மாற்றாமல் நம்ம சார்ஜர்லேயே எப்படி நம்ம மல்டிமீட்டரை லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சர்வீஸ் சென்டரில், அதாவது நம்ம மொபைல் சர்வீஸில் யூஸ் பண்ணுற இந்த மல்டிமீட்ரு, எலக்ட்ரானிக்ஸுக்கு எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா, புதுசு வாங்கும்போது பேட்ரி வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து நல்லா நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மாற்ற வேண்டியதாக வரும். பேட்ரி அடிக்கடி போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நமக்கு அது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி பேட்ரி மாற்றிட்டே இருக்கணும், வாங்கிட்டு வரணும், மாற்றணும், இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இருக்கிறனால இந்த மல்டிமீட்டரை நம்ம மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மல்டிமீட்டரோட பேக் டோர் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ஒன்று. அதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு 9 வோல்ட் பேட்ரி கொடுத்துருப்பாங்க. பொதுவாக வந்து மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்ரி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் சார்ஜபிள், அதாவது நம்ம வாட்ச் செல்லு பேட்ரி இருக்குன்னா அந்த மாதிரி வந்து ஒரு தடவை வாங்கி போட்டால் தீர்ந்துச்சுன்னா தூக்கி வீசிடணும். இப்போ நான் ஒரு மல்டிமீட்டர் வச்சுருக்கேன். இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 4 நாள் 5 நாள் தான் வருது ஒரு பேட்ரி வாங்கி போட்டால். இப்போ அடிக்கடி இந்த பேட்ரி நம்ம வந்து மாற்றிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேட்ரி கழட்டோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸுன்னு 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ப்ளஸ்ஸு வந்து ரெட்டு, பிளாக் வந்து மைனஸு. அதே மாதிரி பேட்டரியில் பார்த்தீங்கன்னாலும் ப்ளஸ்ஸு மைனஸுன்னு போட்டிருப்பாங்க. இதில் மைனஸ்க்கு மைனஸு, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு வந்து கரெக்டாக அடித்தா தான் ஒர்க் ஆகும் மல்டிமீட்ரு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். அதாவது பேட்ரி கனெக்டருக்கு ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க அல்லவா, அதை நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மொபைல் சார்ஜர், அதாவது நார்மல் சார்ஜருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 6 வோல்ட்டு தான் வரும். அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் வந்து மீட்ரு ஒர்க் ஆகும், இல்லைனா ஷார்ட் ஆகிடும். இது வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இதில் பார்த்துட்டோம். அப்படி இல்லாமலேயும் நம்ம வந்து எப்படி பார்க்கலான்னா, எப்போவுமே வந்து ரெட்டு பிளாக்கு கொடுத்துருப்பாங்க ஒயரு. அந்த ரெட்டு பிளாக்கில் வந்து ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸில் வரும். இப்போ நம்ம இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா, இந்த சார்ஜர் நம்ம கட் பண்ணோம்னா இதில் ரெட்டு பிளாக்குன்னு 2 ஒயர் வரும். இது வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜர்லாம் கிடையாதுங்க. 6 வோல்ட் இருக்கிற நார்மல் சார்ஜர் ஒரு சார்ஜர் நான் எடுத்துருக்கிறேன். இந்த சார்ஜரோட ஃப்ரண்ட் எண்டு வந்து நமக்கு தேவையில்லை. இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு சிலிவ் எடுத்திங்கன்னா பாருங்கள், இதுலேயும் ரெட்டு பிளாக்குன்னு 2 ஒயர் வரும். ஒன்றும் இல்லைங்க, இதை ரெட்லேயும் பிளாக்லேயும் சால்ட்ரிங் பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சுது. இப்போ அந்த பழைய பின்னை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஒயரை வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஒயரை சால்ட்ரிங் வச்சுட்டு இதோட பேக் டோர் பார்த்தீங்கன்னா ஒயர் எடுக்கிறதுக்காக ஒரு ஹோல்ஸ் போடணும். பாருங்கள், இந்த இடத்துல சென்டராக நம்ம சால்ட்ரிங் மிஷின் வச்சு ஒரு ஹோல்ஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து போட்டு அந்த ஒயரை உள்ளே எடுத்துடலாம்.
இந்த ஒயரை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு ரிட்டன் இழுத்த வராத மாதிரி ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கலாங்க. முடிச்சு போட்டோம்னா ரெண்டாவது அந்த ஒயர் நம்ம இழுத்தாலும் அந்த ஹோல்ஸ் வெளியே வராதுக்கு ஒரு முடிச்சை போட்டுடுறோம். முடிச்சு போட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த ஒயரில் ஜாயிண்ட் அடிக்கணும். இதில் வர மாதிரி ரெட்டு ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸு. ரெட்லேயும் பிளாக்லேயும் சால்ட்ரிங் பண்ணிட்டாலே ஓகே. இப்போது இதை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது, ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்சுலேஷன் டேப் வச்சு லைட்டாக ஒரு டேப் அடிச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மல்டிமீட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போது மல்டிமீட்டர் வந்து இந்த சார்ஜரோட பேக்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த சார்ஜரை எப்பவும் போல் நம்ம ப்ளக்கில் குத்தி சுவிட்சு போட்டால் மல்டிமீட்டர் ஒர்க் ஆகும். பாருங்கள், செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், மல்டிமீட்டர் வந்து பவரில் கனெக்ட் பண்ணியாச்சு, அதாவது சார்ஜரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வேணும் எல்லா ஆம்ஸு ஓம்ஸு எல்லாமே வோல்ட்டுலேருந்து எல்லாமே வந்து நார்மலாக செக் பண்ணிக்கலாம்.
பண்ணுங்கள். இது வந்து ஒரு சின்ன மெத்தடு தான். அதாவது பேட்ரி நம்ம லைஃப் லாங்காக மாற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான், மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.